வேகமாக பயணிக்கும் ரயில்கள் தரை போக்குவரத்தில் ஆபத்தை விளைவிக்கும் யமனாக தொடர்ந்து விளங்குவதை அனுமதிக்க முடியாது. வணக்கம். இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். ரயில் வரும்போது தண்டவாளத்தை கடக்க முயன்ற பெண்ணின் மோட்டார் சைக்கிள் மீது ரயில் மோதிய காட்சி இது அண்மையில் வைரலாகியிருந்தது. வவுனியா தாண்டிக்குளத்தில் நடந்த இந்த விபத்தில் சிக்கிய பெண் நூலிலையில் உயிர் தப்பினார். விபத்தில் கிடாச்சூரி சாஸ்திரி கூழாங்குளத்தைச் சேர்ந்த பெண் வவுனியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான விசாரணையினை வவுனியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் உள்ள பாதுகாப்பான ரயில் கடவைகள் ரயில் வருவதற்காக மூடப்படும் போது ரயில் கடவையானது எப்போது திறக்கப்படும் என்ற அவசரத்தில் எதிரே வரும் வாகனங்களுக்கு இடம் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று நினைக்காமல் வீதியை முழுமையாக ஆக்கிரமித்து நிற்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் இரட்டை வீதிகள் என்பது இல்லாமல் இருவழிக்கு ஒரே வீதியில் நடுவில் வெள்ளைக்கோடு அடிக்கப்பட்டு போய் வருவதற்கு வீதி பிரிக்கப்பட்டிருக்கும். ரயில் கடவையில் கடவை மூடப்படும் போது கடவை திறக்க உடனடியாக செல்ல வேண்டும் என்பதற்காக எதிரே வரும் வாகனங்களுக்கு வழிவிட வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் வெள்ளைக்கோட்டை தாண்டி போய் காத்திருக்கின்றனர். கடவை திறந்ததும் அங்கிருந்து வாகனங்கள் வர முடியாமல் இங்கிருந்து செல்ல முடியாமல் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு அது சீராவதற்கு கடவை போடப்பட்டிருக்கும் நேரத்தை விட அதிக நேரம் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த எடுக்கின்றது. இதனை மக்கள் புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும் என கடவையில் பணிபுரிபவர்கள் கேட்டுக்கொள்கின்றனர். வடக்குக்கான ரயில் சேவை இப்போது பாதி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளுக்காக இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. எப்போது மீண்டும் சேவை ஆரம்பமாகும் என்பதை இப்போது நம்பி கூறிவிட முடியாது. அண்மை கால சூறாவளி பேரிடருக்கு பின்னரும் வடக்குக்கான பாதை சீராக இருந்த போதிலும் வடக்குக்கு இரவு ரயில் சேவை அனுமதிக்கப்படவில்லை. யானைகளுடன் ரயில்கள் மோதுவதை தவிர்ப்பதற்காக இந்த இரவு ரயில் சேவை ரத்து என்று உத்தியோகப்பற்ற முறையில் கூறப்பட்டது. யானை பாதுகாப்பு குறித்து கவலைப்படும் இலங்கை ரயில்வே துறை மக்களின் பாதுகாப்பு குறித்து சிந்திக்கின்றதா என்ற கேள்வி இப்போது எழுகின்றது. இலங்கையின் ரயில்வே அமைப்பு அதிகரித்து வரும் பாதுகாப்பு நெருக்கடிகளை எதிர்கொள்கிறது என கூறப்படுகின்றது. அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி 400க்கும் மேற்பட்ட ரயில்வே கடவுகள் பாதுகாப்பற்றனவாக திறந்தே உள்ளன. 2020 மற்றும் 2024க்கு இடையில் ரயில்வே கடவுகளில் குறைந்தது 385 விபத்துகள் பதிவாகியுள்ளன. இதன் விளைவாக 37 இறப்புகள் ஏற்பட்டுள்ளன. 105 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவங்களில் பலவும் பாதுகாப்பற்ற ரயில்வே கடவைகள் மற்றும் பாதுகாப்பு ஒழுங்குகளை மோசமாக நடைமுறைப்படுத்தியமை காரணம் என்பது விசாரணைகளில் தெரியவந்தது. பாதுகாப்பற்றவை என அடையாளம் காணப்பட்ட 400க்கும் மேற்பட்ட கடவைகளில் 185 தனியார் கடவைகளாக உள்ளன. எஞ்சியவை ரயில்வே துறையின் பொறுப்பில் வருபவை. ரயில்வே துறையின் பொறுப்பில் உள்ள மொத்தம் 1177 கடவைகளில் 300ற்கு மட்டுமே ரயில்வே கதவுகள் பொருத்தப்பட்டுள்ளன. 438 கடவைகள் சமிஞ்சை அமைப்புகளுடன் இருந்தன. கைமுறையாக இயக்கப்படும் கதவுகளுடன் உள்ள சுமார் 200 கடவுகள் உட்பட மீதமுள்ள 439 கடவுகள் பாதுகாப்பற்றவை என வகைப்படுத்தப்பட்டன. அபாயங்கள் இருந்த போதிலும் விரிவான சீரமைப்பு நடவடிக்கைகள் இன்னும் எடுக்கப்படவில்லை. பெரும்பாலான பாதுகாப்பற்ற கடவுகள் இப்போது ஆபத்தானவை என வகைப்படுத்தப்பட்டுள்ளன எனவும் ரயில் நிலையங்கள் எச்சரிக்கைகளை வெளியிட்டு தற்காலிக நடவடிக்கைகளுக்காக வேக வரம்புகள் மற்றும் பலகைகளை நிறுவியுள்ளன எனவும் ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. இருப்பினும் மேலும் உயிரிழப்புகளை தடுக்க அவசர மற்றும் நிரந்தர பாதுகாப்பு தலையீடுகள் தேவை என்பதை ரயில்வே துறை ஒப்புக்கொண்டது. தடைப்படாத போக்குவரத்து சேவை நாட்டிற்கு மிக மிக அவசியமானது. ஆனால் அது மக்களுக்கு பாதுகாப்பானதாகவும் பயனுள்ளதாகவும் அமைய வேண்டும். வேகமாக பயணிக்கும் ரயில்கள் தரை போக்குவரத்தில் ஆபத்தை விளைவிக்கும் யமனாக தொடர்ந்து விளங்குவதை அனுமதிக்க முடியாது. இது குறித்து தீர்க்கமான முடிவை ரயில்வே துறையையும் உள்ளடக்கிய போக்குவரத்து அமைச்சு எடுத்தாக வேண்டும் என்று கருதுகிறோம். மக்களை ஆபத்தில் ஆழ்த்தாத போக்குவரத்து சேவையை வழங்குவதுதான் போக்குவரத்து அமைச்சின் கடமை. அதில் அந்த அமைச்சு நீதி, நியாயம், நேர்மையாக, பொறுப்புணர்வோடு செயல்படுவதாக இல்லை என்பதுதான் கள்ள ஜதார்த்தமாகும்.